ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாம் இன்க்ரீஸ் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் சிங்கிள் ஸ்டிச்சில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா சிங்கிள் க்ரோஷேயை நம்ம ஒரு ரோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் க்ரோஷே தான் பண்ணணும், டபுள் க்ரோஷே தான் பண்ணணும் அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லா க்ரோஷேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சிங்கிள் க்ரோஷே ஒரு ரோ நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக இதை செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி திருப்பி எடுத்து கடைசியாக போட்ட சிங்கிள் க்ரோஷே வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். எந்த சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோமோ அதே சிங்கிள் க்ரோஷே வழியாக திரும்பவும் நீடில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இது இப்போ ஒரு இது முடிச்சிட்டோம். இது அடுத்த சிங்கிள் க்ரோஷேயில் போட்டு அடுத்த சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். 1 திரும்பவும் அதே இதில் 2 இப்படி நம்ம இந்த ரோ ஃபுல்லாக பண்ணி முடிக்கும்போது இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஃப்ரில் கிடைக்கும். இன்னொரு ரோ பண்ணும்போது இதை விட அழகானது கிடைக்கும். அதையும் பாருங்கள், நான் இதில் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ நான் சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணி நான் இதில் பண்ணியிருக்கேன். சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல? இதுமாரி பண்ணி முடிச்சுக்கும் போது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.